தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஏரல் பகுதியில் உள்ள மங்களபுரத்தில் கழுத்தளவிற்கு வெள்ளம் சூழ்ந்து உள்ளதால் வீட்டின் மொட்டை மாடிகளில் நேற்று முதல் 200 பேர் தவித்து வருகின்றனர். உணவு தண்ணீர் இன்றி தவிக்கும் நிலையில் உதவி கூட கேட்க முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக மக்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஏரல் பகுதியில் இருக்கக்கூடிய மங்களபுரம் என்கிற கிராமத்தில் கழுத்தளவிற்கு ஒரு ஆளை முழுகக்கூடிய அளவிற்கு வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் நேற்று முதல் குடிக்க தண்ணீரின்றி உணவின்றி நிர்கதியாய் நிற்பதாக ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். உடனடியாக அந்த பகுதியில் மொட்டை மாடியில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு குடிக்க தண்ணீர் இல்லாமல் அவதியுற்றிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனடியாக மீட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் ஆகியவற்றை வழங்க வேண்டும். பாதுகாப்பான இடத்தை அந்த மக்களை தங்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமாக வெள்ளம் சூழ்ந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக பல்வேறு இடங்களில் எந்த விதமான தங்களுடைய இயற்கை இடர்பாடுகளையோ அல்லது மருத்துவமனைகளுக்கோ கூட செல்ல முடியாத ஒரு நிலையில் அவதியுற்றிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மங்களபுரம் பகுதியில் தற்போது 200க்கும் மேற்பட்ட மக்கள் குழந்தைகளோடு குடும்பத்தோடு வேறு வழியின்றி நிர்கதியாய் நிற்கிறார்கள். குறிப்பாக கடலோர காவல் படையினுடைய ஹெலிகாப்டர் மூலமாக அந்த மக்களை உடனடியாக மீட்டு அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு தேவையான உணவு, உடை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இந்த அரசு வழங்க வேண்டும். முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பான இடத்தில் இந்த மக்களை தங்க வைத்திருந்தால் இது போன்ற ஒரு அவல நிலைக்கு உயிருக்கு போராட வேண்டிய ஒரு நிர்கதியாய் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இனிமேலாவது காலம் தாழ்த்தாமல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு இந்த விடியா திமுக அரசு, மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும். குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்கள் பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை, உடைமைகளை அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டு நிர்கதியாய் மங்களபுரம் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இருக்கக்கூடிய இந்த 200 மக்களையும் உடனடியாக மீட்க வேண்டும் என்று அவர்கள் கண்ணீரோடு கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள்